சந்தியாச்சாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கரெக்டாக வந்து தாலியை எடுத்து பூஜை பண்ணணும். சரி வாங்க முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அண்ணா முதல்ல என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரி தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படி கேஷுவலாக வந்து தாலியை வச்சு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த தாலி வந்து கதிருக்கு பக்கத்தில் வந்து வரப்ப கதிர் வந்து தொட்டு கும்பிடலான்னு சொல்லி தாலி வந்து தொட தான் பார்க்குறாங்க. ஆனால் தட்டி விடணும்னு நினைக்கவே இல்லை. பின்னாடி இருக்கிற நம்ம பசுபதி வந்து புவனேஸ்வரியான பசுபதி வந்து அப்படியே கதிர் கையை வந்து தட்டி விட்டுறாங்க பின்பக்கமாக. உடனே வந்து அந்த தாலி வந்து கீழே வந்துடுது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மனசில் எவ்வளோ கோவம் இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. ஆனால் ரகுராம் வந்து இன்னும் கதிரை வந்து அடிக்காமல் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் சின்ன பையனாச்சே, இந்த வீட்டோட ஒரு அங்கமாக இருக்கேன்னு சொல்லி போனா போதுன்னு விட்டா என் பையன் கட்ட வேண்டிய தாலியை வந்து மனசாட்சியே இல்லாமல் இப்படி கீழே தள்ளி விட்றியடான்னு சொல்லி பசுபதி வந்து செமையாக ரியாக்ட் பண்ணி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கதிர் வந்து ஒரு கட்டத்தில் நீ என்னையா ரொம்ப வந்து நல்லவன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க, இது எல்லாம் உன்னோட திட்டம், புவனேஸ்வரியோட திட்டம், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா, பின்பக்கமாக இருந்து கையை தட்டி விட்டது நீ தான். நான் இது மாதிரிலாம் கேவலமான விஷயம்லாம் செய்ய மாட்டேன். நான் என்ன ஒன்றை போலையா அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. அந்த இடத்துல சம்மந்தியை வந்து வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி கதிரை வந்து கன்னத்துலேயே பலாருன்னு அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நீ செய்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஒன்று ஆல்ரெடி ஒரு வாட்டி எச்சரித்தேன். நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி நிப்பாட்டலான்னு ஏதோ சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி யாரையோ கூட்டிகிட்டு வந்தப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளைய அவங்க வீடு தேடி போய் சட்டையெல்லாம் பிடிச்சி திட்டியிருக்க. இது எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற இத்தனை நாள் வரைக்கும் எனக்கும் ஜானகி தவிர வேறு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீ உண்டாக்கிட்ட. அப்போ கூட நான் ஒன்றை மன்னிச்சிட்டேன். சரி, தனத்து மேலே இருக்கிற பாசம், இந்த வீட்டு மேலே இருக்கிற மரியாதைனால தான் நீ வந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சா இப்போ தாலியில் போய் விளையாடுவேன் நினச்சி கூட பார்க்கல. மாமா அவங்கெல்லாம் தப்பானவங்க, முதல்ல சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி கதிர் வந்து ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாங்க. உடனே ரகுராம் வந்து கோவம் வந்துருச்சு. என்னடா சொல்லிகிட்டு இருக்க, அவங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத. இன்னைக்குலேருந்து நான் சொல்கிறேன், இவன் கூட யாரும் பேசக்கூடாது. இந்த வீட்டுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ரகுராம் இதை கேட்டோன்னு வந்து புவனேஸ்வரி, பசுபதி, கதிர் 3 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, அப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுலேயே அவன் குறியா இருக்கான்ப்பா. தயவு செஞ்சு அவன் என் கல்யாணத்தில் வரவே கூடாது. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுங்கிற மாதிரி தனா வந்து கேட்குறாங்க. ஏங்க கோவப்படாதீங்க, நம்ம பையங்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து பேசும்போது, ஜானகி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தாம்மா சந்தர்ப்பம் கொடுக்க முடியும், நானும் தெரியாமல் பண்ணுறான், சரி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறான்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் வந்து இவனுக்காக விட்டு கொடுத்தேன். ஆனால் எப்போ இந்த தாலி வந்து கீழே தள்ளி விட்றானோ இனிமேட்டு இவங்கிட்ட பேசி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போடா. திருப்பி ஆரம்பத்துலேருந்து இவன் சொன்னதே தான் சொல்லுவான். ஒன்றை விட எங்கள் மாப்பிள்ளை தங்கமானவர்றா அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து புரிஞ்சிக்காமல் வந்து பேசுகிறாங்க. மாமா நான் சொல்கிறத கேளுங்க, மரியாதையாக இங்கேருந்து போனோன்னே மணி வந்து அமைதியாக இருங்க, கதிர் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தப்பா நீங்களாவது என்னை நம்புறீங்களே, மாப்பிள்ளை தப்பானவர். கதிர் நீ உண்மையிலேயே அந்த தாலியை தட்டி விட்டியா? இல்லை சித்தப்பா, நான் எதுவும் தட்டி விடவே இல்லை, பசுபதி தான் வந்து தட்டி விட்டாங்க. அப்படி என்னடா உனக்கும் பசுபதிக்கும் உள்ள கோவம், அதெல்லாம் சொன்னால் நீங்களும் ஆதாரம் வேணும்பீங்க. டேய் நான் உன்னை நம்புவேன்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்குது. இந்த 2 கல்யாணத்துலேயும் வந்து ட்விஸ்ட்டு நடக்க போகுது, அவளை தான் என்னால் சொல்ல முடியும். என்னடா சொல்கிற, எதையும் வெளிப்படையாக நான் பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ சத்து இல்லை, திராணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா எதுக்காக அப்படி பேசுகிற, ஆதாரம் வச்சுக்கிட்டு பேசினாதான் எல்லாரும் நம்புவாங்க, இல்லாட்டி கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. சித்தப்பா நான் ஆதாரத்தோடு வரேன். கதிர் போகாதங்கிறப்ப பத்மா வந்து வந்துடுறாங்க. கதிர்கிட்ட என்ன பேச்சு, அவன் உங்கள் மனசையும் வந்து குழப்பிட போகிறான். அதெல்லாம் இல்லடி, அவள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரான். கதிர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். கதிர் வந்து தனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், முடிவு பண்ணிட்டான். அதனால தான் அவன் இப்படியெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கதிர் நல்லவன், எல்லாரும் கூப்பிட்றாங்க, முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது, தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க. ரகுராம் நீ எவ்வளோ பெரிய ஆள், அவன் புரிஞ்சிக்காமல் செய்கிறான்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நாங்களும் எவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து பொறுமையாக போவோம், இதை நம்ம ஆரம்பத்துலேயே வந்து செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி
புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க. கார்த்தி வந்து நல்லவங்க மாதிரி விட்டு கொடுக்குறாங்க. ஏதோ தெரியாமல் பேசுகிறான். ஒருத்தர் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அது மாறாது போல இருக்கு. அதனால தான் அப்படி பண்ணுறான். இருந்தாலும் மாமா நீங்கள் அவங்கள அடித்து வீட்டை விட்டெல்லாம் துரத்திருக்கக்கூடாது. கதிருக்கு யார் தான் இருக்கா உங்களை தவிர அப்படின்னு அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டோன்னே பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ தன்மையாக வந்து பேசுகிறீங்க. ஆனால் கதிர் வந்து உங்களை பற்றி அவதூறு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். பரவாயில்ல தானா இந்த வீட்டு பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அவன் எங்களை ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் வந்து பொறுத்து போயிருப்பேன். ஆனால் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து தாங்கணும். விடுங்க மாப்பிள்ளை, அவன் வீட்டை விட்டு வெளியே இருக்கட்டும். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும்னு பேசுகிறாங்க.